கதைக்குடில் விலாகர் பிரசன்ஸ் கல்விக்கண் திறந்த காமராசரின் வாழ்வியல் நாடகம். நாடகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க. வாங்க நாடகத்துக்குள்ளே போகலாம். காமராசர் ஐயாவை பார்க்க போறோம். அதெல்லாம் பார்க்க முடியாது. நடைய கட்டு சிஎம்னா ஒரு கெட்டு வேணாமாப்பா. இப்படி சிம்பிளா இருந்தா என்ன பிள்ளைங்களை விரட்டிட்டு இருக்க? நீ யூனிஃபார்ம்ல இருக்க, இல்லைன்னா வாயில நல்லா வந்துடும். நீங்க வாங்க. என்ன யாரை பார்க்க வந்தீங்க? உங்களை தானே பார்க்க வந்தோம். நான் யாரு? நீங்க காமராசர் ஐயா. சரி, என்ன விஷயமா வந்தீங்க? எங்க அண்ணனுக்கு டைப்பிங் பரீட்சை ஃபீஸ் கட்டணும். இன்னைக்கு கட்டலைன்னா எழுத முடியாது. ஓ, உதவி வேணுமா? உங்க அப்பா உங்களை அனுப்புனாரா? எங்களுக்கு அப்பா இல்லைங்க ஐயா. ஓஹோ, உங்க அம்மா என்ன பண்றாங்க? எங்க அம்மா அப்பளம் செஞ்சு வீடு வீடா விற்கிறாங்க ஐயா. இருங்க, இதோ வந்துட்டேன். காலையில இருந்து தலைவர் கிட்ட யாரோ டோஸ் வாங்கலைன்னு பார்த்தேன். நீங்க மாட்டிக்கிட்டீங்களா? இதெல்லாம் நாடுங்க தம்பி. போய் சொல்லி பணம் வசூல் பண்ணிட்டு தெரியுதுங்க. என்னத்த சொல்றது? இத அம்மா கிட்ட கொடுத்து ஃபீஸ் கட்ட சொல்லுங்க. அம்மா பேச்சு கேட்கணும், நல்லா படிக்கணும். சரியா? போயிட்டு வாங்க. நன்றி ஐயா, போயிட்டு வரோம். குழந்தைங்க, அதுவும் ஏழை குழந்தைங்க, போய் சொல்லாதீங்க. சோழ கொள்ள பொம்மை மாதிரி வாசல்ல நின்னுக்கிட்டு ஏழை பாளையங்களை வெட்டாதீங்க. போய் ஓரமா நில்லுங்க. வாப்பா வாப்பா, உட்காரு உட்காரு. ஊருக்கு போயிருந்தியே, என்ன விசேஷம்? அம்மாவை பார்த்தேன். அனுப்பின பணம் பத்தலையா, கூட கொஞ்சம் சேர்த்து அனுப்ப சொன்னாங்க. இது நல்ல கதையா இருக்கு. சிஎம் ஆனதுக்கு முன்னால 50 ரூபாய் அனுப்புறேன். சிஎம் ஆனதுக்கு அப்புறமா 100ல இருந்து 120 அனுப்புறேன். இதுவே பத்தலையாமா? நீங்க சிஎம் ஆனதுக்கு அப்புறமா அம்மாவை நிறையவே பார்க்க வராங்க. அவங்கள உபசரிக்கணும் இல்ல? பார்க்க வந்தா பார்த்துட்டு போட்டோம். அவங்கள உபசரிக்கணும்னு கட்டாயமா இல்ல? சரி சரி, அதை விடு. வேற என்ன சொன்னாங்க? ஒரு போர்வை வேணுமா? சரி, அப்புறம் ஒரு ஃபேன் வேணுமா? இது நல்லா இருக்கு. குளிர்ந்து தானே போர்வை கேக்கா. அப்புறம் ஃபேன் எதுக்கு? நைட்ல பெய்யறப்போ பகல்ல வெக்க இருக்காதா? சரி, போர்வை இப்போ வாங்குவோம், ஃபேன் அப்புறம் பார்க்கலாம். பண விஷயம் அது வேண்டான்னு அம்மா கையில துட்டு கிடைச்சா கோயில் கோயிலா சுத்த ஆரம்பிச்சிருவாங்க. வயசு காலத்துல ஏதாவது ஆயிடுச்சுன்னா யாரு பாக்குறது? அதுவும் சரிதாங்க ஐயா. அப்ப சரிங்க ஐயா, நான் வரேன். சரி, அதை கொடுங்க. ஐயா வணக்கம். வணக்கம். சரி, வாங்க வாங்க, உட்காருங்க. அன்னைக்கு எஜுகேஷன் சம்பந்தமா நீங்க சொன்ன ஆலோசனைகளை ஒரு திட்டமா தயாரிச்சிருக்கோம். சந்தோஷம், சொல்லுங்க கேட்போம். இப்ப நம்ம மாகாணத்துல பாதிக்கு பாதி, அது கூட இல்ல 45% குழந்தைங்க தான் ஆரம்ப பள்ளிக்கு போயிட்டு இருக்காங்க. அடப்பாவே, 55% கைநாட்டா இருந்தா நாடு என்னத்துக்கு ஆகும்? கடந்த ஆட்சியில மூடின ஸ்கூல் எல்லாம் திறந்துருவோம். அது போதாதே. நம்ம பாப்புலேஷனுக்கு 15,000 பள்ளிக்கூடம் போதாதே. 300 பேர் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு ஒரு பள்ளிக்கூடம் கண்டிப்பா திறந்தே ஆகும். அப்படி பார்த்தா குறைந்தது 45,000-50,000 பள்ளி கூட திறக்கணுமே. 50,000 ஏமா வச்சுக்கலாம். ஒரு பிள்ளை படிக்கிறதுக்கு 3 வயதுக்கு மேல நடக்கக்கூடாது. அப்படி ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா எல்லா பிள்ளைங்களையும் படிக்க வச்சிடலாமே. பள்ளிக்கூடம் திறந்துடலாம். ஆனா ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வசதி இருக்கணுமே. கல்வி இலவசமாக்குனா ஓரளவுக்கு சாத்தியப்படுத்தலாம். இதே யோசனை தான் எனக்கு இருந்தது. அப்படி சார், கல்விக்கு காசு கொடுக்கிறது தாய்ப்பால் விற்கிறதுக்கு சமம். ஐயா, இந்த திட்டங்களை எல்லாம் சாத்தியப்படுத்தினா நிதித்துறை மேல நிறைய பழி இறங்குமே. இருக்கட்டுமே, சுமப்போ. விவசாயத்தை பெருப்போம், தொழில் வளர்ப்போம். அதுல வர வருமானத்தை கல்விக்காக செலவு பண்ணுவோம். யாருக்காக செலவு பண்றோம்? நம்ம பிள்ளைங்களுக்காக தானே. அவங்க படிச்சு வந்தா போதாதா? நாட்டை முன்னேற்றிட மாட்டாங்களா? சரி, அந்த இலவச கல்வி திட்டத்தை இதுல
பணம் கட்டியாச்சு ஐயா. அம்மா இந்த ரசீதை கூட கொடுக்க சொன்னாங்க. இதை கொடுக்க இவ்வளவு தூரம் வேணுமா என்ன? ஏய் இதெல்லாம் வேண்டாம்ப்பா, எந்திரிங்க எந்திரிங்க. இனிமே நீங்க 10ஆம் கிளாஸ் வரைக்கும் ஃபீஸ் கட்ட வேண்டியதில்ல, படிப்புக்காக யாருக்காக விட வேண்டியதில்ல. அது போதும். சரி போயிட்டு வாங்க. நன்றி ஐயா, போயிட்டு வரோம். ஏழை பங்காளர், கல்வி கண் திறந்தவர் என்றெல்லாம் சிறப்பிக்கப்படுகின்ற காமராசர் ஏழைகளை கண்டு மனம் இறங்கியவர். பசியுள்ள வயிற்றுக்குள் அறிவை செலுத்த முடியாது என்பதை உணர்ந்த காமராசர் பள்ளிகளை திறந்ததோடு நிறுத்திவிடாமல் ஏழை குழந்தைகளுக்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். தனக்கென்று வாழாமல் பிறருக்காகவே வாழ்ந்த காமராசர் வழியில் நாமும் நடப்போம், நாடு போற்ற வாழ்வோம். நன்றி.